வாழ்க்கையில ஒரு நல்லது அப்படின்னு இருந்தா, அடுத்து ஒரு கெட்டது அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு பக்கம், ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம். அது 2மே ஒண்ணு நல்லது, ஒண்ணு கெட்டது அப்படித்தான் இருக்கும். நிழல், மனிதர் அப்படிங்கிற மாதிரி தான். நிஜத்துக்கும் நிழலுக்கும் உள்ள வித்தியாசம் தான். தொடர்ந்துகிட்டே அது இருக்கும் நல்லதும், கெட்டதும். ஒரு பெண், அவ வந்து இள வயசுல படிச்ச தோழிய சந்திச்சா, ஒரு பார்க்ல. 15, 20 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. தோழி, நம்ம சின்ன வயசுல அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், எப்படி இருக்க?" அப்படின்னோனே அவங்களும் உருகி உருகி பேசுனாங்க. பெண்கள் சாதாரணமாவே ஒரு விஷயத்த 1 மணி நேரம் பேசுவாங்க. 15, 20 வருஷ விஷயத்த எப்படி பேசுறது? பேசிக்கிட்டே இருந்தாங்க. "நல்லது, கெட்டது உங்க வீட்ல நடந்ததெல்லாம் சொல்லு தோழி" அப்படின்னு ஒரு தோழி கேட்குறாங்க. "சொல்றேன், நல்லா சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு" அப்படின்னா அவ. "ஓ! இது நல்ல செய்தி" அப்படின்னா. ஆனா, கல்யாணமான மாப்பிள்ளை வேலைக்கு எதுக்கும் போகல. அவரு வீட்டோடவே இருக்காரு. கொஞ்சம் அசிங்கமா தான் இருப்பாரு. ஹேண்ட்ஸமா இருக்க மாட்டாரு. அப்படின்னா. "ஓ! இது கெட்ட செய்தி" அப்படின்னா. கல்யாணமானது நல்ல செய்தி. அவரு வேலைக்கு போகாம வீட்டோட இருக்கிறது கெட்ட செய்தி. சரி. ஆனாலும் வேலைக்கு போகாம வீட்டோட இருந்தாலும், அழகு கம்மியா இருந்தாலும், அவர் பிறவியிலேயே கோடீஸ்வரர். அவ சொன்னா. "பிறவியிலேயே கோடீஸ்வரரா? இது ரொம்ப நல்ல செய்தி" அப்படின்னா. ஆனா கஞ்ச பிசுனாரி. 10 பைசா செலவழிக்கவே மாட்டார். ஓஹோ! கோடீஸ்வரர் நல்ல செய்தி. கஞ்சனா இருக்கிறது கெட்ட செய்தி அப்படின்னு. சரி. ஆனாலும் அவர் சிக்கனமா இருக்கிறது, கஞ்சத்தனமா இருக்கிறது மூலமாக தன்னுடைய பணத்த 1 மடங்கு பணத்த 2 மடங்கா ஆக்கி, எனக்காக நம்ம ஊர் ஆத்தோரத்துல ஒரு பெரிய வசந்த மாளிகை கட்டி குடுத்தார் அப்படின்னா. ஓ! இது நல்ல செய்தி. ரொம்ப அருமையான செய்தி. ஆமா. ஆனா, அதுல என்ன பிரச்சனைன்னா, அவர் கட்டிக் குடுத்த வசந்த மாளிகை, போன மாசம் பெய்த மழையில, ஆத்துல வெள்ளப்பெருக்கு வந்ததுல, ஆத்தோட அடிச்சிட்டு போயிருச்சு. ஆஹா! இது ரொம்ப கெட்ட செய்தியாச்சே! அப்டின்னா. இப்படி தொடர்ந்து நல்ல செய்தி, கெட்ட செய்தி, நடந்த நல்ல செய்தி, கெட்ட செய்தி இப்படி வந்துகிட்டே இருக்கு. இரு, இரு. இது கெட்ட செய்தி தான். இன்னொரு செய்தி சொல்றேன். அந்த ஆத்தோட அந்த வீட அடிச்சிட்டு போம்போது, அந்த வீட்டுக்குள்ள என் புருஷனும் இருந்தார். அவரும் அந்த வீட்டோட போயிட்டார். ஆஹா! அப்படின்னு வாய எடுத்தவ இந்த தோழி, இது என்னன்னு சொல்றது? நல்ல செய்தின்னு சொல்றதா? கெட்ட செய்தின்னு சொல்லலாம்? அமைதியா இருந்துட்டா. இப்படிதான் வாழ்க்கையில பல நேரங்கள்ல, பல இடங்கள்ல போயி, நல்ல செய்தி எது? கெட்ட செய்தி எது? அப்படின்னு தெரிஞ்சுக்காம, வாய விட்டுக்கிட்டு கடைசியில மாட்டிறக்கூடாது. நல்லா ரொம்ப கவனமா வாய அடைச்சுக்கிட்டா. அதாவது இப்படி வந்து நல்ல செய்தியும், கெட்ட செய்தியும் மாறி, மாறி வீடுகள்ல வரத்தான் செய்யும். சில பேரு மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு கேட்டா, அவருக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொல்வார் புத்தியும் கிடையாது அப்படின்னுவாங்க. அப்ப நல்ல மனுஷன் தானே அப்படின்னு. இல்ல, இல்ல. தானாவும் எதையும் செய்ய மாட்டாரு. அடுத்தவங்க சொன்னாலும் அத கேட்க மாட்டாருன்னா, அது எப்படி அது நல்ல செய்தியா? கெட்ட செய்தியா? இப்படி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி நடந்துக்கிட்டோம்னா, வாழ்க்கையில மகிழ்ச்சி தானாக வரும். அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.